சில்க் ஸ்மிதா மரணம் குறித்த சில மர்மங்களுக்கு தற்போது ஒரு முன்னாள் நடிகை மூலம் விடை கிடைத்துள்ளது. அது குறித்து இப்போது பார்க்கலாம். பெரும்பாலான 70s 80s கிட்ஸ்களுக்கு கனவு கன்னியாக இருந்தவர்தான் சில்க் ஸ்மிதா. இவர் தமிழ் சினிமாவின் தவிர்க்கவே முடியாத ஆளுமை. தமிழ் சினிமாவில் பல கவர்ச்சி நடிகைகள் வந்திருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கவர்ச்சியை உடலால் மட்டுமல்லாமல் கண்களாலேயே கவர்ச்சி காட்டியதுதான் சில்க் ஸ்மிதாவின் தனித்திறமை. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட பல நடிகர்களுடன் நடித்திருந்த சில்க் ஸ்மிதா கண்களாலேயே கவர்ச்சி காண்பித்து கிரங்கடித்தவர். விஜயலட்சுமி என்ற இயற்பெயரை கொண்ட சில்க் ஸ்மிதா ஆந்திரா மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர். குடும்ப வறுமை காரணமாக சினிமாவுக்குள் நுழைந்த அவர் வினு சக்கரவர்த்தி இயக்கிய வண்டி சக்கரம் படத்தின் மூலம் அறிமுகமானார். அதன் பிறகு இந்திய சினிமாவையே ரூல் செய்தார். சில்க் கால்ஷீட் கிடைத்தால் போதும், படம் வெற்றி பெற்றுவிடும் என்பதே அப்போதைய நிலைமையாக இருந்தது. கல்வியறிவு இல்லாவிட்டாலும் எதையும் எளிதாக பற்றிக்கொள்ளும் திறமை சில்க் ஸ்மிதாவுக்கு இயற்கையிலேயே இருந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவரால் பல மொழிகளிலும் எளிதாக நடிக்க முடிந்தது. தொடர்ந்து பல மொழிகளில் பல படங்களில் நடித்த சில்க் ஸ்மிதா காதலுக்காகவும் அன்புக்காகவும் ஏங்கினார் என்றும் அவர் ஒருவரை காதலித்ததாகவும் சொல்லப்படுகிறது. முக்கியமாக அவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று தனது மனதில் மிகப்பெரிய மாளிகையே கட்டி வைத்திருந்தார் எனவும், ஆனால் சில்க் ஸ்மிதா காதலித்தவர் அவரை ஏமாற்றியதாகவும், அதனால்தான் அவர் திடீரென தற்கொலை செய்து கொண்டார் எனவும் இப்போது வரை பேசப்படுகிறது. இந்த சூழலில் சில்க் ஸ்மிதா குறித்து நடிகை ஜெயமாலினி பேசியிருக்கும் விஷயங்கள்தான் சமூக வலைதளங்களில் இப்போது ட்ரெண்டாகி உள்ளது. அதில் பேசியுள்ள அவர், சில்க் தனது வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு ஒன்று இருக்கிறது. அதுதான் காதல். காதலிக்கலாம், தவறில்லை. ஆனால் பெற்றோரை ஒதுக்கி வைத்துவிடக் கூடாது. ஆனால் சில்க் ஸ்மிதா தனது தாயையும் சகோதரனையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒருவரை மட்டுமே நம்பி வாழ்ந்தார். உறவினர்களை பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும். அவர்கள் நமது பணத்தை பாதி தின்றாலும் கொஞ்சமாவது நமக்காக வைப்பார்கள். ஆனால் இரத்த சம்பந்தம் இல்லாதவர்கள், நமக்கு உறவினர்கள் ஆதரவு இல்லை என்று தெரிந்து கொண்டால் ரொம்பவே ஏமாற்றுவார்கள். அப்படித்தான் சில்க் ஸ்மிதாவும் ஏமாற்றப்பட்டு அதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தால் பலியானார் என்று ஜெயமாலினி கூறியுள்ளார். சில்க் ஸ்மிதா இறப்பு குறித்து பல சர்ச்சைகள் இருக்கும் நிலையில் நடிகை ஜெயமாலினி அவர் பற்றி பேசியிருக்கும் கருத்துக்கள் தான் தற்போது சில்க் ரசிகர்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியுள்ளது. உறவினர்களை பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும். அவர்கள் நமது பணத்தை பாதி தின்றாலும் கொஞ்சமாவது நமக்காக வைத்திருப்பார்கள். ஆனால் இரத்த சம்பந்தம் இல்லாதவர்கள், நமக்கு உறவினர்கள் ஆதரவு இல்லை என்று தெரிந்து கொண்டால் ரொம்பவே ஏமாற்றுவார்கள். அப்படித்தான் சில்க் ஸ்மிதாவும் ஏமாற்றப்பட்டு அதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தால் தற்கொலை செய்து கொண்டார் என ஜெயமாலினி கூறியுள்ளார்.